ரசம் செய்யும் முறை பார்க்கலாம் வாங்க. 4 தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. 4 பேர் சாப்பிட்றது மாதிரி ரசம் வைக்கும். கேஸில் தண்ணி வைங்க. கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கோங்க. புளியை கழுவிக்கோங்க. அந்த தண்ணியில் அந்த அடுப்பில் வச்சுருக்க கேஸில் வச்சுருக்க தண்ணியில் போட்டுருங்க. 4 தக்காளியை 4ஆக கட் பண்ணுங்க. ஒவ்வொரு தக்காளியை எடுத்து அந்த தண்ணியில் போடுங்க. நல்லா கொதி வரணும். நல்லா கொதிச்சிருச்சா, கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை மூடி வச்சு ஓரமாக வச்சுருங்க. 1.5 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1.5 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் தனியா, கொஞ்சோண்டு கடுகு. கடுகு ஏன் போடுதுன்னா ரசம் வச்சு ரசம் தெளிஞ்சு மேட்டாகல வந்துடும். ஒரு 4 காஞ்ச மிளகாய் மிக்சியில் போட்டு பொடி பண்ணுங்க. ஒன்று 2 மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு ஒரு பூண்டு அதை உரிச்சு வச்சுட்டு, தொலியெல்லாம் உரிக்க வேண்டாம், அப்படியே போடலாம். அதை எடுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் ரசத்துக்கு வேக வச்சதில் கல் உப்பு போட்டுட்டு அந்த தண்ணியில் பச்சை தண்ணியை மறுபடியும் ஊற்றுங்க. ஒரு 2 கிளாஸ் தண்ணி. அப்படி சூட்டோட கையை வச்சிடாதீங்க. அந்த கிண்ணத்தில் பச்சை தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை இருத்துருங்க. ஒரு கிண்ணத்தில் இருத்துட்டு அதுக்கப்புறம் கையை போட்டு அந்த தக்காளியை கரைங்க. ஆர்வ கோளாறில் ஃபஸ்ட்டே கையை வச்சிடாதீங்க, சுற்றும். ஆமாம், நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம அதில் ஊற்றி வச்சிட வேண்டியதுதான். அப்புறம் கேஸை பற்ற வச்சு ஒரு சட்டியை வைங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுங்க. ரொம்பலாம் ஊற்றாதீங்க, ரசத்துக்கு ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் அந்த பொடியை போடுங்க. நம்ம ரசத்துக்கு திரிச்சு வச்சதை போட்டு சும்மா லைட்டாக ஒரு வதக்குங்க. வதக்குனதும் நம்ம ரசம் கரைச்சி வச்சதை தூக்கி அதில் ஊற்றிடணும். 2 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாலாம் வச்சுக்காதீங்க. ரொம்ப வச்சிங்கன்னா கொதி வந்துடும். கொதிக்கக்கூடாது ரசம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சோண்டு வெல்லம் போடணும். கொஞ்சோண்டு வெல்லம் இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம், இல்லை வெறும் சர்க்கரை கூட போட்டுக்கலாம். ஆனால் ஒரு துளி இனிப்பு போடணும் அதில். அவ்வளோதான், ரசம் ரெடி. மணக்க ரசம் ரெடி.